ஹலோ. சொல்லு மச்சி. நாளைக்கு மாமா கடைக்கு போகணும்டா, நீயும் வாடா கூட. ஏன் திடீர்னு மாமா கடைக்கு போற? நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு மாமாட்ட காசு வாங்கணும். கிஷோரும் கூட வரான், நீயும் வா. ஓ. ம். சரி, ஓகே, வரேன். ஹாய் கிஷோர். நான் உன்னையும் கூப்பிட்டு வந்துட்டானா? சரி வாங்க போ. மாமா காசு கொடு மாமா. ஐநூறு, 1000, 1500, 2000. ஓகே, சரியா இருக்கு மாமா, வரேன். டேய் விக்ரம், என்னடா பண்ற? இல்லைடா, இந்த புக்கு ஒரு மாதிரி. இங்கே வாயேன். என்னடா? இந்த புக்கு ஒரு கூப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருக்குடா. உன் மாமாவோட கேட்டு இந்த புக்கு மட்டும் எடுத்து தர சொல்கிறியா? அது ஒன்றும் இல்லை, புக்கு மேலே பைத்தியமாக இருக்கணும் எனக்கு. எதை பார்த்தாலும் அப்படி தான் தோணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உங்கள் மாமாட்ட கேட்டு இந்த புக்கு மட்டும் எடுத்து தர சொல்கிறா. ஆமாம், இந்த புக்கு மட்டும் எடுத்து கொடு மாமா. ராமின் மரணம். ராமின் மரணமா? என்ன புக்கு இது? சரி, படிப்போம். பணமில்லாத வாழ்க்கையை யோசித்து மன உளைச்சலில் ராம் இறந்தான். மச்சான், எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன்? இல்லை மச்சான், உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படி எதுவும் இல்லைல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். மச்சான், தயவு செஞ்சு எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்கிறா. எதுவும் தப்பான முடிவு எடுக்காதடா. டேய், இதெல்லாம் நீ சொல்லணுமாடா? நான் ஓகே தான்டா. சரி, ஓகேடா, வைக்கிறேன். ஓகேடா. மச்சான், ஹலோ. உன் நண்பன் ராம் இறந்து விட்டான். எது? நீங்க யாரு? ஹலோ ஹலோ. Calling is either switched off or not reachable at the moment.
आपके द्वारा डायल किया गया नंबर या अभी स्विच ऑफ है या नेटवर्क क्षेत्र से बाहर है। ராம ராம எந்திரா டேய். இல்ல இல்ல இது கனவு, இது கனவு. எந்திரி 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 எந்திரி, இது கனவு. எந்திரி. மச்சான் எங்க இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஏன்? நான் சொல்றேன், நீ வீட்டுக்கு வா. சரி ஓகேடா. என்னடா அவசரமா வர சொன்ன? நான் சொல்றதுக்கு போடா, நான் அப்புறம் சொல்றேன். என்னடா ஆச்சு? என்னடா நடக்குதுங்க? மச்சான், நேற்று ராம் மாமா கடையில் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதில் என்ன இருக்குன்னு சும்மா உட்காந்து படித்து பார்த்தேன்டா. அதில் அத்தியாயம் 1ன்னு போட்டு ராம் இறந்துட்டான்னு போட்டிருக்குடா. எனக்கு நான் அதை நம்பலை. அப்புறம் ராம் கூட கால் பண்ணி கேட்டு பார்த்தா அவனும் ஓகே ஃபைன் தான் சொன்னான். அப்புறம் நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி ஒரு கால் வந்துச்சு மச்சான். அதில் வந்து ராம் வந்து இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் ராமுக்கு திரும்பி நான் பார்த்தேன். அங்கே உண்மையிலே ராம் இறந்து கிடக்குறான்டா. எது? ராம் செத்துட்டானா? ஆமாண்டா, ராம் செத்துட்டான். அதனால தான் அந்த புக்கை நான் கொண்டு மச்சான், இந்த புக்கை தூக்கி போட்டு தானே வந்தோம். இது அப்புறம் இங்கே வந்துச்சு. திஸ் இஸ் கிரேசி. ஓகே ஃபைன், பட் நீ இன்னும் அதை தொடர்ந்து படி மச்சான். அது உள்ளதான் சொல்யூஷன் இருக்கும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். மச்சி நீ படி, பார்த்துக்கலாம். நீ வீட்டுக்கு போகாத, என் கூட தங்கிடு. ஓகேடா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். டேய், எங்கடா போற? ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா. சரி, சீக்கிரம் போயிட்டு வா.
என்னடா சத்தம் அங்க? கிஷோரு, டேய் கிஷோரு. டேய் இதெல்லாம் நீ சொல்லுமாடா, நான் ஓகே தான்டா. ஓகேடா மச்சி, படி, நான் இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? மேலே பைத்தியமாக இருக்கும், எனக்கு எதை பார்த்தாலும் அப்படி தான் தோணும். ஷாரணி, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? சொல்கிறேன், என் கூட வா. உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இறந்துட்டுருக்காங்க, கரெக்டாக? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட கழுத்தில் டீன்னு ஒரு டேட்டோ இருக்கான்னு பாரு. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் அந்த டேட்டோ யார் கழுத்தில் இருக்கோ அவங்க தான் நெக்ஸ்ட்டு சாக போகிறாங்க. உன்னோட முதல் ஃப்ரெண்டு இறக்கக்குள்ள அவனோட கழுத்தில் அந்த டேட்டாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை உன் கழுத்தில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த புக்கை படித்து எனக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீ தான். ஏன்னா அந்த சுழலில் நானும் மாட்டியிருக்கேன். அப்போது எப்படி இதை நிறுத்துறது? இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த கதையை உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதணும். நான் எழுதுனா மாறிடுமா? ஆனால் எப்படி? இந்த புத்தகத்தை எங்கே எடுத்தியோ அங்கேயே போய் தேடு, அதுக்கான வழி கிடைக்கும். இதெல்லாம் எப்படி தேடுது? இதெல்லாம் இந்த புத்தகம் தன்னோட வாசகனை தானாக தேடி போகும். அவனுக்கு நெருக்கமானவனையும் கொன்னுடும், கடைசியில் அந்த புத்தகத்தை எடுத்தவனையும் கொன்னுடும். இந்த புத்தகம் என் தம்பியை கொன்னுருச்சு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை நான் எடுத்து தெளிவாக படிக்க ஆரம்பித்தேன். அதை நுணுக்கமாக படிக்கக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, அந்த புத்தகத்தை நிறுத்தணும்னா அந்த புத்தகத்தை எடுத்த வாசகன் அதில் போட்டிருக்கிற கதையை மாற்றி எழுதணும். தொடர்ந்து 3 தடவை அந்த கதையை மாற்றி எழுதினோம்னா அந்த புத்தகம் அழிஞ்சிரும். என் கையை பாரு. அந்த புத்தகத்தை நிறுத்தக்குள்ள இந்த 3 புள்ளி என் கையில் உருவானுச்சு. ஒன்றை பார்த்து நான் தேடி வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியோட ஜாயிண்ட் ஆனிச்சு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுச்சு எனக்கு, இந்த 3 புள்ளி எப்போ ஒன்றா சேருதோ அப்போ தான் அந்த புத்தகத்துக்கு நிரந்தர அழிவு. அந்த புத்தகம் ஒரு மர்மமாகவே இருக்குது. அதை யார் உருவாக்கினா, யார் அதை எழுதுனா, ஏன் எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கு, அது எதுவுமே தெரியல. அந்த புத்தகத்தை நான் ஒரு வாட்டி நிறுத்திட்டேன். எனக்கு அடுத்து அதை நீ தான் எடுத்திருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் அடுத்தது கொல்ல போகிறது ஒன்று தான். அதுக்குள்ளே 2வது வாட்டி அந்த புத்தகத்தை தடுத்து நிறுத்திடு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வாசகனால் இன்னொரு வாசகனுக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை தெரியப்படுத்த முடியும். ஸோ என்னோடய கடமை முடிஞ்சிச்சு, நான் அதை உன்கிட்ட சொல்லிட்டேன். இனி நீ தான் பார்த்துக்கணும்.
இது நிறுத்த வேண்டும் என்றால் அந்த வாசகன் கேம்பியர்லா ரெக்லா என்ற எழுதுகோலை எடுத்து அவன் கதையை அவனை மாற்றி எழுத வேண்டும். இந்த வார்த்தையை நான் எங்கே பார்த்துருக்கேனே. யோசிரா எங்கே பார்த்துக்கடா. அதுக்குள்ளே 2வது வாட்டி அந்த புத்தகத்தை தடுத்து நிறுத்திடு.
அத்தியாயம் முடிகிறது. ஆனால் புத்தகத்தை நடத்த வாசகனின் வேட்டை ஒருபோதும் நிற்காது. நான் விரைவில் திரும்பி வருவேன், லெக்டோரா.